வணக்கம், வணக்கம், வணக்கம் நதீன் ஓசை லிசனர்ஸ். வெல்கம் பேக் டு சீசன் 2 ஆஃப் நதீன் ஓசை. நான் ஒரு நல்ல பிரேக் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டேன். இந்த பிரேக் டைமில் என்ன நீ உங்களை ஆளையே காணுமே, நதீன் ஓசை கேட்காம நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லி எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து திரும்பவும் சீசன் 2ல் நான் வர்றதுக்கு உற்சாகம் கொடுத்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இப்போது சீசன் 2க்கு போகலாம். இதில் என்ன புதுசாக இருக்க போகுதுன்றதையும் பார்க்கலாம். சீசன் 1ல் மனமா அறிவா, பெண்கள் தேவதைகளா, ஆண்கள் பெண்கள் உறவு, மாமனார் மாமியார் இவங்க கூட நம்மளுக்கு இருக்கிற உறவு, கணவன் மனைவியோட உறவு, லவ் லாங்குவேஜஸ் நிறைய பார்த்துருக்கோம். ஒரு மேலோட்டமான விஷயங்கள் பேசின மாதிரியான ஃபீல் தான் எனக்கு சீசன் 1ல் வந்தது. சீசன் 2ல் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக போகணும். ஏன்னா இது சைக்காலஜி பேஸ்ட் பாட்காஸ்ட் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் நம்ம மனசுக்குள்ளே நம்ம பார்க்கணும். சீசன் 2லலாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்மளை பற்றி பார்க்கணும் அப்படின்றது முடிவு பண்ணி இப்போ சீசன் 2 ஆரம்பிச்சிருக்கேன். பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நம்ம படிக்கிற படிப்பாக இருக்கலாம், இல்லை நம்ம என்ன வேலை பார்க்கணுன்னு முடிவு பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நம்ம யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பர்சனை பற்றின சாய்ஸாக இருக்கலாம். எல்லாமே நம்ம எப்படி எடுக்கிறோன்னா வெளி உலகத்தை சார்ந்து. அதாவது நான் இந்த உடையை உடுத்திக்கிட்டால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயைய அப்படின்னு சொல்லுவாங்களா, வாவ் அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை நான் இந்த படிப்பை படித்தா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணால், இல்லை அழகான பையனை கல்யாணம் பண்ணால் என்னை பெருமையாக பார்ப்பாங்களா, இல்லை இந்த வேலை பார்க்குற பையனை இந்த வேலை பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணால் என்னை பெருமையாக நினைப்பாங்களா, இல்லைனா நான் என்ன தொழில் செஞ்சால் எனக்கு மதிப்பு உயர்வாக இருக்கும் இந்த சமூகத்தில் இல்லை என்னோடய குடும்பத்தில், அந்த மாதிரி. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் வெளி உலகத்தை சார்ந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அந்த மற்றவங்களில் நான் பெற்றவங்களையும் சேர்க்குறேன். அதாவது நான் என்ன செஞ்சால் எங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க, இல்லை எங்கள் அம்மா அப்பா பெருமைப்படுவாங்க அப்படின்னு சின்ன வயசுலேயும், அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் என்னை சுற்றி இருக்க மனிதர்கள், என் மனைவி, என் குழந்தைகள், இல்லை என்னோடய நண்பர்கள்லாம் எப்போ என்னை மதிப்பு உடையவளாவோ பார்ப்பாங்க, என்னோடய மதிப்பு எப்படி உயர்ந்து தெரியும், அதை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் பல முடிவுகளை எடுக்கிறோம். இது எல்லாமே நான் ஒரு டேர்ம் என்ன கொடுக்குறேன்னா வெளி உலகம் சார்ந்த நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த சீசன் 2 ஆஃப் நதீன் ஓசையில் என்ன இன்டெப்த் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நம்மளோட உள் உலகம் சார்ந்து பார்க்க போகிறோம். உள் உலகம்னா என்ன? நம்ம இருக்கிறோம் இல்லையா, ஒரு பர்சன். நம்ம உடல் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில். ஸோ நம்ம உடலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேருக்கு இங்கே ஒரு உடல் இந்த உலகத்தில் இயங்கிட்டு இருக்கு, இதுதான் நான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த உடலுக்கு வெளியில் நடக்கிற விஷயங்கள் தான் இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்தது. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள், அந்த உறவுகளை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம், மாமனார் மாமியார், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பசங்க, இந்த மாதிரிலாம். பட் இப்போது நம்ம என்ன பேச போகிறோம் இனிமே அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உடலுக்கு தாண்டி நம்ம பர்சனாலிட்டி என்ன, நம்ம மைண்ட், நம்ம உளவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்ம சிந்தனைகள் என்ன, நம்ம உணர்ச்சிகள் என்ன, அப்புறம் நம்ம அனுபவங்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப பர்சனல் இல்லையா. அடுத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது, நம்ம வாயை திறந்து சொன்னாலே ஒழிய அடுத்தவங்களுக்கு தெரியவே தெரியாத விஷயங்கள், நம்மளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயங்கள். தெரிந்த விஷயங்கள்னு கூட நான் சொல்லலை, தெரியக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதுவுமே நம்மளோட ஃபோக்கஸாக இருக்க போகுது. இங்கிலீஷில் சொன்னோன்னா நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். தமிழில் சொன்னால் நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட உணர்ச்சிகள், எமோஷன்ஸ், அப்புறம் நம்மளோட அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ். இது எதுவுமே அடுத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. நான் என் மைண்ட் வாய்ஸ்க்குள்ளே என்ன யோசிக்கிறேன் அப்படின்றது இரண்டாவது நபர் யாராக இருந்தாலும், நம்மளை பெற்றவங்களோ இல்லை நம்ம குழந்தைங்களோ இல்லை நம்ம ஸ்பௌஸோ, நம்ம அதை மறைக்கணும்னு நினச்சா மறைச்சிடலாம்.
நம்ம இயல்பாக இருந்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இதை தான் யோசிக்கிறேன், நான் இதை தான் உணர்றேன், எனக்கு வந்து சோகமாக இருக்குது, கோவம் வருது, இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இல்லை இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கல, ஐம் எக்ஸ்பீரியன்சிங் சம்திங் பேட் அப்படின்றதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்ம க்ளோஸ் ஆனவங்க, நம்ம ஃபேக்காக இல்லாமல் ரியலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன வெளிக்காட்டுறோமோ அதை வச்சு தான் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் இன்டென்ஷனலாக வேணும்னே என்னோடய கோவத்தை காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸே வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, உள்ளே நான் கோவப்பட்டாலும் வெளியில் இருக்கிற என்னோடய மனைவிக்கோ கணவருக்கோ இல்லை அப்பா அம்மாக்கோ இல்லை என் குழந்தைங்களுக்கோ தெரியாது எனக்கு கோவம் வருது அப்படின்றதே. ஏன்னா நான் வேணும்னே மறைச்சு என்னோடய முகத்தையும் என்னோடய இயல்பையும் மாற்றிக்கிட்டு வெளியில் சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு எரிமலை வெடிச்சிட்ருக்கு. ஸோ என்னோடய வெளி உலகத்தில் நான் ஜாலியாக இருக்கேன், உள் உலகத்தில் பார்த்திங்கன்னா கோவமாக இருக்கேன். ஸோ இதுதான் வெளி உலகத்துக்கும் உள் உலகத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. உள் உலகத்தில் என்ன நடக்குதுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். வெளி உலகத்தில் நான் என்ன காமிக்கிறேனோ என்ன நடந்துக்கிறேனோ அது வெளியில் இருக்கவங்க எல்லோரும் பார்ப்பாங்க. எனக்குமே தெரியும் நான் வெளி உலகத்துக்கு இப்படி தான் என்னை காமிச்சிக்கிறேன் அப்படின்றது. ஆனால் உள் உலகம் அப்படி இல்லை, எனக்கு மட்டுமே தெரியும். நம்மளோட ஒரு பர்சனல் ஸ்பேஸ் தான் இந்த உள் உலகம். ஸோ இந்த உள் உலகத்துக்கு நம்ம உள்ளே போனோன்னா நம்ம மைண்டு, நம்ம சொல்கிறோம்ல தாட்ஸ், ஃபீலிங்ஸு, அனுபவங்கள், இது எல்லாமே நம்ம மைண்ட் சம்மந்தமானது. மனசுன்னு சொல்லலாம், அறிவுன்னு சொல்லலாம், இது எப்படி வேணால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிக்கலாம். ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோம், 3 விஷயங்கள். நம்மளை பற்றியே என்ன யோசிக்கிறோம், நம்ம மற்றவங்கள பற்றி என்ன யோசிக்கிறோம், மற்றவங்க நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறாங்கன்னு யோசிக்கிறோம். இந்த 3 விஷயம்னு பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன், அது ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கிறேனே, நிஜத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்டு ட்ரூத்துன்னு பார்த்திங்கன்னா நான் முட்டாளாக இருக்கலாம், இல்லை நான் புத்திசாலியாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அது இங்கே மேட்ரே கிடையாது. ஓகே, பட் நான் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிறேன் அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். நான் என்னை புத்திசாலின்னு நினச்சிக்கிறேன். 2வது, அடுத்தவங்களை நான் முட்டாள்னு நினைக்கிறேன். 3வது, அடுத்தவங்க என்ன முட்டாள்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 என்னன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? நான் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிறது, நான் மற்றவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன்றது, 3வது அடுத்தவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறது. இதுதான் 3. சப்போஸ் இது கன்ஃபியூஷனாக இருந்தால் இது திருப்பி ரிப்பீட் பண்ணி இன்னொரு தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ என்னோடய மைண்டு யோசிக்கிறது இப்படிலாம் ஒரு சிம்பிளான விஷயம், நான் முட்டாளாக புத்திசாலியான்னு யோசிக்கிற ஒரு விஷயத்துலையே இதெல்லாம் வருது. அப்புறம் நான் மற்றவங்கள பற்றி என்ன யோசிக்கிறேன்றதுலையும் இதெல்லாம் வருது. ஸோ என் மைண்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகி இருக்கும். நான் இப்படி, ஆனால் நான் மற்றவங்கள எப்படி நினைக்கிறேன், ஆனால் மற்றவங்க என்ன எப்படி நினைக்கிறாங்க, இப்படிலாம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம்ல. இது ஜென்ரலாக சின்ன வயசில் நம்மளுக்கு எப்படி பதிஞ்சிருக்குன்னு பார்த்தா, இப்போ ஒரு நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, ஒரு டாப்பர் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா, ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லோரும் இப்படி எடுத்து சொல்லலை, ஜென்ரலாக ஒரு பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரு டாப்பர்னா அவன் புத்திசாலிப்பா, அவள் புத்திசாலிப்பா அப்படி சொல்லுவாங்க. இல்லை ஒரு ஆவரேஜ் மார்க் வாங்கினோன்னா சுமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு லாஸ்ட் பெஞ்சர், இல்லை ஒரு நிறைய மார்க் வாங்காதவங்கன்னா அவன் முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மார்க்கை வச்சுலாம் நம்ம வந்து ஒருத்தங்க புத்திசாலி முட்டாள்னு சொல்ல முடியாது. இன்டெலிஜென்ஸுன்ற ஒன்று பல விதமாக இருக்குது. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்லாம் நம்ம சைக்காலஜிலலாம் படிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம், இன்னொரு விஷயத்தில் அவங்க சூப்பராக இருக்கலாம். ஸோ இப்போ சப்ஜெக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா மேத்ஸில் வீக்காக இருக்கிறவங்க ஒரு பெரிய தமிழ் புலவராக இருக்கலாம். இல்லை லாங்குவேஜில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க வந்து மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். இது மாதிரி பாட்டு, டான்ஸு, ஜியாகிரஃபி, ஆஸ்ட்ரானமி எவ்வளவோ சொல்லலாம். ஸோ ஒன்றுத்தில் சூப்பராக இருக்கவங்க இன்னொன்றுத்தில் டல்லாக இருக்கலாம். அது இயல்பு தான், மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. பட் நம்ம ஜென்ரலாக பிராண்டு பண்ணி வச்சுருப்போம், இவங்க வந்து சூப்பர், இவங்க தண்டம் அப்படிலாம். ஸோ அதுதான் நம்ம உள் உலகத்தில் நம்ம நினைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது உண்மையாக பொய்யா அப்படின்னு செக் பண்ணுறது இருக்குல்ல, அப்போ தான் நம்ம வந்து இந்த பகுத்தறிவை யூஸ் பண்ணுற ஆளுன்னு அர்த்தம். நம்ம நினைக்கிறோன்றது வேறு, உண்மை என்னன்றது இருக்குல்ல, ஆக்சுவல் ட்ரூத்துன்னு இருக்குல்ல, இதை நம்ம செக் பண்ணுறோமா?
நம்மளுக்கு சிந்தனைகள் வருது, யோசனைகள் வருது, தாட்ஸ் வருது, ஒப்பீனியன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. பட் இந்த ஒப்பீனியன்ஸ், நம்மளுக்கு வர்ற ஒப்பீனியன்ஸ் ரியல் வேர்ல்டோட செக் பண்ணி நம்ம நினச்சிட்ருக்கோமே, சப்போஸ் நான் புத்திசாலியாக நான் நினச்சிட்ருக்கேன்னா அது உண்மையா? ஒரு ஓகே, புத்திசாலியை தான் நம்ம வந்து இது பண்ணிட்டோமே, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்லாம் சொல்லி, ஓகே நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இல்லை நான் நல்லா ஆடுவேன், நான் நல்லா நடிப்பேன், நான் நல்லா ஸ்கேட்டிங் பண்ணுவேன், நான் நல்லா பேட்மிண்டன் விளையாடுவேன், இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். ஸோ இது நான் நினைக்கிறேனே, இது உண்மையான ரியல் வேர்ல்டில் செக் பண்ணணும். நான் பேட்மிண்டனில் சூப்பர்னு நினச்சேன்னா நான் வந்து லோக்கல் கேம்ஸ், என்னோடய லோக்கல் கிளப் பேட்மிண்டனில் போய் விளையாடி நிறைய பேர் எல்லாரையுமே ஜெயிக்கிறேன்னா, அதுக்கு அடுத்த லெவல் ஸ்டேட் லெவல் ஜெயிக்கிறேன்னா, நேஷ்னல் லெவல் ஜெயிக்கிறேன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் விளையாடுறேன். இப்படிலாம் போய் தான் நான் என்னை ப்ரூவ் பண்ணிக்க முடியும், எனக்கே ப்ரூவ் பண்ணிக்க முடியும், மற்றவங்களுக்கும் ப்ரூவ் பண்ண முடியும் நான் ஒரு நல்ல பேட்மிண்டன் பிளேயர், சூப்பர் பேட்மிண்டன் பிளேயர் அப்படிலாம். பட் நானாக நினச்சிக்க முடியாதுல்ல. அது வருது, நான் அடிக்கிறேன், அது எங்கேயோ போகுது, அடுத்த ஆளால் அடிக்கும்ல, சூப்பரான பிளேயர் அப்படிலாம் நானாக சொல்லிக்க முடியாது. மேபி ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அந்த டேலண்ட் இல்லாமல் இருக்கும், அதனால் அவங்க தோற்று போயிருக்கலாம் என் கூட. அதுக்காக நான் வந்து சூப்பர் பிளேயர் அப்படின்லாம் நானே என்னை சொல்லிக்க முடியாது. ரியாலிட்டி செக்குன்னு ஒன்று பண்ணணும். உண்மையிலேயே அது அப்படி தானா, இல்லை நான் தான் அப்படி நினச்சிக்கிறேனா அப்படின்றது. ஸோ இது நம்ம வாழ்க்கையை வாழறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரியாலிட்டி செக். நம்ம உள் உலகத்தில் நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆனால் நிஜத்தில் அது அப்படி தானா அப்படின்றது. இது நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் பல விஷயங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ என்னோட தூரத்து சொந்தக்காரங்க யாரோ ஒரு சித்தி, அத்தை, அப்பாவோட தங்கச்சி, வீட்டுக்காரரோட நாத்தனார், அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு உறவு எடுத்துக்கோங்க ரேண்டமாக. அவங்கள பற்றி நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், நம்ம ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கோம், ஐயோ அவங்க ரொம்ப கெட்டவங்க அந்த மாதிரிலாம். பட் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள இன்வால்வ் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை வரும்போது அவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்ம அப்படி விட்டுற முடியாது. ஏன்னா அவங்களும் நானும் தான் ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு வரும்போது, எனக்கு இந்த மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது இவங்களை பற்றி, இவங்க கெட்டவங்க, இவங்க இதுக்கு ஒத்து வர மாட்டாங்க, இதை இவங்களோட சேர்ந்து நான் செய்ய முடியாது அப்படிலாம். ஆனால் உண்மையிலேயே அது அப்படி தானா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கணும். காமனான சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்டலாம் பேசி இந்த மாதிரி இந்த பர்சனோட சேர்ந்து நான் இந்த வேலையை பண்ண வேண்டியது இருக்குது, இவங்களை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அஃப்கோர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் பப்ளிக் போல்லாம் எடுக்க முடியாது. எனக்கு நம்பிக்கையானவங்க இதை வந்து அவங்கக்கிட்ட போய் சொல்லிட மாட்டாங்கல்ல, அப்போ அதுவும் பிரச்சனையாகும். உங்களை பற்றி இவங்க விசாரித்தாங்க அப்படிலாம் வரும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் நான் சேஃபாக யார்கிட்ட விசாரிக்கலாமோ நம்ப தகுந்த வட்டாரங்களில் அவங்கள பற்றி விசாரித்து உண்மையிலேயே நான் நினைக்கிறது சரியா அப்படின்னு. எனக்கு இதில் பல ஒப்பீனியன்ஸ் வரலாம். இல்லையே அவள் நல்லவ தானே, என்ன ஏன் அவளை பற்றி இப்படி நினைக்கிற, இப்படிலாம் வந்து எனக்கு நிறைய பேர் சொன்னாங்கன்னா, ஓ நான் தான் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் போல இருக்குது. அவங்க நிறைய பேரோட பேசும்போது எனக்கு அவங்க இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லும்போது என்னோட ஒப்பீனியன் மாறலாம். ஓ இவங்க நல்லவங்க தான் போல இருக்குது, நம்ம தான் ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு இவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டோம், ஸோ நான் நினச்சது தப்பு, அந்த பர்சன் நல்ல பர்சன் தான், அவங்களோட சேர்ந்து என்னால் இந்த வேலையை பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, நான் நிறைய பேரோட பேசும்போது, ஆமாம் நீ நினைக்கிறது சரிதான், என் கூட நான் ஒரு இது பண்ணும்போது அவள் இந்த மாதிரி தான் குழப்பி வச்சா, சொதப்பி வச்சா, பாலிட்டிக்ஸ் பண்ணா, என்ன ஒரு இதில் மாட்டி விட்டா, இந்த மாதிரியும் அந்த பர்சனை பற்றி எனக்கு தெரிய வரலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ஓ நான் நினச்சது சரிதான், இவங்க சரியில்லைன்னு நான் நினச்சேனே, ஸோ இவங்க சரியில்லை தான் போல இருக்குது, ஸோ இவங்களோட சேர்ந்து ஒரு வேலை பண்ணுறது கஷ்டம்தான், இதை இதர் நான் அவாய்ட் பண்ண பார்க்குறேன், இல்லை சப்போஸ் கண்டிப்பாக இவங்களோட சேர்ந்து தான் இதை செய்யணும்னா அதில் அட்லீஸ்ட் நாம் எதுவும் மாட்டிக்காமல், எனக்கு எதுவும் கெட்டது நடக்காமல் எப்படி என்ன காப்பாற்றிக்கிறதுன்றதாவது நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம போகலாம். இது ஒரு பர்சன் சம்மந்தமானது. இப்போ நான் போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு சம்மந்தமானது அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்து லெக்கிங் எல்லாம் பார்த்ததே இல்லை. லெக்கிங் குர்த்தின்ற ஒரு ட்ரெஸ்ஸே வந்து ஐயே என்ன இது இல்லாமல் போடுவாங்க அப்படின்னு நான் ஒன்று நினைக்கிறேன். ஆனால் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெக்கிங் குர்த்திக்கு மாறிட்டே வராங்க. ரோட்டில் பார்த்தா நிறைய சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஈவன் பாட்டிங்கள்லேருந்து எல்லாருமே அதை போடுறாங்க. நான் அவங்ககிட்ட பேசும்போது தான் இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாக இருக்கே அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சரி ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதை ட்ரை பண்ணுறேன். அப்புறம் போட்டுக்கிட்டு நான் 4 இடத்துக்கு போயிட்டு வரேன், வீட்டில் புழங்குறேன், எனக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ முதல்ல எனக்கு இருந்த ஒப்பீனியன் என்ன, என்னோடய தாட், அதை பற்றின சிந்தனை எனக்கு எப்படி இருந்தது,
ஐயய்யா லெகிங் குர்த்திலாம் ஒரு ட்ரெஸ்ஸாக, இதெல்லாம் கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, இதெல்லாம் ஒன்றும் பார்க்குறதுக்கும் நல்லா இல்லை, ஐயய்யா அப்படின்னு ஒரு தாட் எனக்கே இருந்தது முன்னாடி. ஆனால் போக போக மற்றவங்க கிட்டேருந்து ஒப்பீனியன்ஸ் வாங்கி நானும் அதை அனுபவித்து பார்க்கும்போது அந்த லெகிங் குர்த்தின்ற ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி நான் வச்சுருந்த ஒப்பீனியன் மாறியிருக்கு. முன்னாடி நான் நினச்சதை இப்போ நினைக்கல, மாறிட்டேன், என்னோடய சிந்தனை மாறிடுச்சு இப்போது. ஸோ இதே மாதிரி முதல்ல எப்படி ஒரு ரிலேட்டிவை பற்றி எனக்கு இருந்த ஒப்பீனியன், முதல்ல ஒரு ஒப்பீனியன் இருந்தது, அப்புறம் ரியாலிட்டி செக் பண்ணப்புறம் மாறிச்சு. இப்போது லெகிங் குர்த்தின்ற ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி நான் ஒரு ஒப்பீனியன் வச்சுருந்தேன், ரியாலிட்டி செக் பண்ணி நான் அதை அனுபவித்து பார்த்து என்னோடய ஒப்பீனியன் மாறியிருக்கு. இதே மாதிரி எந்த ஒரு விஷயமுமே, இந்த படிப்பு மோசமான படிப்பு, இதுக்கெல்லாம் ஒன்றும் ஃப்யூச்சர் கிடையாது அப்படின்னு நினைக்கிறதா இருக்கலாம், இல்லை இந்த வேலை இதுக்கெல்லாம் ஒரு தகுதியே தேவையில்லை, யார் வேணால் பண்ணிடலாம் இந்த வேலையை அப்படின்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். அப்புறம் ஒரு ஒரு பாட்டு, டான்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாரோலாம் பண்ணிட முடியாது, இவங்களால தான் பண்ண முடியும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம ரியாலிட்டி செக் பண்ணி தான் நம்ம நினைக்கிறது கரெக்டாக இல்லை சும்மா நான் நினைக்கிறேன் பட் ஆராய்ந்து பார்த்தா அது அப்படி இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி எபிசோடில் சோஃபார் நம்ம பேசினது என்னென்னா, நம்ம உள் உலகம் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன். அடுத்தது நம்ம சிந்தனைகள் அப்படின்றது மட்டும் எடுத்து அதை பார்த்துருக்கோம். அதாவது நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், அந்த ஒப்பீனியன் நம்மளோட ஒப்பீனியன், அது உண்மைன்னு கிடையாது. அது உண்மையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ரியாலிட்டி செக் பண்ணணும், 4 பேர்கிட்ட பேசி அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வாங்கணும், அப்புறம் அதை அனுபவித்து பார்க்கணும், நம்மளே அனுபவித்து பார்க்கணும், இல்லை அப்சர்வ் பண்ணி பார்க்கணும், நம்ம நினைக்கிறோமே அதுபடி தான் நடக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கெல்லாம் பதில் எப்படி வருதோ அதை பொறுத்து நம்ம ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒப்பீனியனை மாற்ற வேண்டியது வரலாம், இல்லை நம்ம ஒப்பீனியன் கரெக்டு தான் அப்படின்ற ரிசல்ட்டும் வரலாம். ஸோ அப்படி தான் நம்ம சிந்தனைகளை நம்ம வேலிடேட் பண்ணிக்கிட்டே வரலாம். நம்ம நினைக்கிறது ரைட்டாக தப்பா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கும் நம்ம பிரெயின் பழகிடும். எல்லாத்துலேயும் உண்மையை கண்டறியணும், நான் நினைக்கிறது தான் ரைட்டு அப்படின்ற போக்கு நம்மளுக்கு கண்டினியூ ஆகி பதியாது. அதே மாதிரி நம்மளுக்கு இது தோணுது, ஆனால் உண்மை வேறவா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை பதிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எபிசோட் ஆஃப் நதீன் ஓசை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். செகண்ட் சீசனோட பிகினிங்காகவும் இதை கொடுக்குறேன். ஏன்னா எப்படி சிந்திக்கிறது அதுதான் இந்த எபிசோட க்ரக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு தொடக்கம்தான். நம்ம உள்ள உலகத்தை எப்படி பார்க்குறது அப்படின்றதுக்கான முதல் படியை தான் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் ஃபர்தர் எபிசோட்ஸில் நிறைய நம்ம உணர்ச்சிகள் சம்மந்தமாக நிறைய பார்க்கலாம், நம்ம அனுபவங்கள் சம்மந்தமாக நிறைய பார்க்கலாம். ஸோ கீப் வெயிட்டிங். அது வரைக்கும் இந்த எபிசோடில் நான் சொன்னதை யோசித்து பாருங்கள். உங்கள் சிந்தனைகள் எப்படி போகுது, உங்கள் ஒப்பீனியன்ஸை நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்களா இத்தனை நாளாக? அப்புறம் நீங்கள் வெளி உலகம் சார்ந்து மட்டும்தான் இருக்கீங்களா, இல்லை உள் உலகம் சார்ந்து ஏதாவது யோசிச்சுருக்கீங்களா? உங்கள் உணர்ச்சிகள் சம்மந்தமாக, அனுபவங்கள் சம்மந்தமாக, சிந்தனைகள் சம்மந்தமாக இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருங்க. டில் ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் நதீன் ஓசை. Bye till then. Bye bye.